உமக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்பிற்கு பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, தன் தேவை என்ன என்பதை சரியாக உணர்ந்திருந்தார் பர்த்திமேயு. முதல் சிந்தனை. அவர் நடிக்கவில்லை, ஏமாற்றவில்லை. ஆண்டவர் முன்னிலையில் தன்னை முழுமையாக வெளிப்படுத்தி தன் இயலாமையை எடுத்துச் சொல்லி, ஆண்டவரே நான் பார்வை பெற வேண்டும் என்பதை தெளிவாக ஆண்டவர் முன்னிலையில் எடுத்துரைத்தான். தன் தேவை என்ன என்பதை சரியாக உணர்ந்திருந்தான் பர்த்திமேயு. சகோதர சகோதரிகளே, இந்த திருப்பலியில் பங்கெடுக்கிற என் அன்பு உள்ளங்களே, நம் தேவை என்ன என்பதை சரியாக நாம் உணர்ந்திருக்கிறோமா? நாம் எதனால் பார்வை பெற வேண்டும் என்பதை நாம் அறிந்து வைத்திருக்கிறோமா? எந்த சூழ்நிலையில் நாம் பார்வையற்றவர்களாக இருக்கிறோம்? நமக்கு நன்றாக கண் தெரிகிறது, ஒளியில் நாம் இருக்கிறோம். ஆனாலும் கூட ஆன்மீக குருட்டுத்தனம் நமக்குள் இருக்கிறது. ஆன்மீக குருட்டுத்தனத்தில் வாழ்கிற நாம் தவறுகள் செய்து தீமையில் உழன்று இருளில் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களாக இருக்கிறோம். அதனால்தான் நாம் பார்வை பெற வேண்டும். நம் தேவையை உணர்ந்து ஆண்டவரிடத்தில் விண்ணப்பிக்கிறோமா? சிந்திப்போம். இரண்டாவது, பர்த்திமேயு அந்த கூட்டத்தை பொருட்படுத்தவில்லை. அந்த கூட்டம் சொல்லுகிறது, போதகரை தொந்தரவு செய்ய வேண்டாம். தடுக்கிறார்கள், கத்த வேண்டாம் என்று தடுக்கிறார்கள். ஆனால் தடுப்பவர்கள் எவரையும் அவர் பொருட்படுத்தவில்லை. முதலில் கத்தி ஆண்டவரை கூப்பிடுகிறார். தாவீதின் மகனே எனக்கு இரங்கும் என்று கத்தி ஆண்டவரை அழைக்கின்றார். அந்த கூட்டம் அவரை தடுக்கின்ற போது இறைவார்த்தை சொல்லுகிறது, இன்னும் அவன் உரக்க கத்தினான், தாவீதின் மகனே என் மீது இரக்கம் வையும். நமக்கு ஒரு நல்லது நடக்க வேண்டும் என்றால், ஆண்டவரிடமிருந்து ஒரு அருட்கொடையை பெற வேண்டும் என்றால், ஆண்டவரிடமிருந்து ஒரு நன்மையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், பிறர் சொல்லுவதை பொருட்படுத்தக்கூடாது. அவநம்பிக்கையில் நாம் இருக்கக்கூடாது. ஆண்டவரிடத்தில் நம்மை முழுமையாக அர்ப்பணித்து வேண்டி செபிக்கிறவர்களாக இருக்கணும். நம்ம குறிக்கோள் ஆண்டவருடைய பார்வை நம் மீது பட வேண்டும். பர்த்திமேயுவை போல ஆண்டவர் நம்மை திரும்பி பார்க்க வேண்டும். என் மகன் என் மகள் எதற்காக என்னை கூக்குரல் எழுப்பி வேண்டுகிறான், எதற்காக என்னை நோக்கி மன்றாடுகிறார் என்பதை ஆண்டவர் உணர்ந்து நம் பக்கமாக தம் திருமுகத்தை திருப்ப வேண்டும். ஆம், அவன் உரக்க கத்தியதால் ஆண்டவருடைய பார்வை அவன் மீது பட்டது. பிறகு மூன்றாவது, தான் அணிந்து கொண்டிருந்த போர்வையை தூக்கி எறிந்தான். ஆம் அன்புக்குரியவர்களே, பர்த்திமேயுவுக்கு அந்த போர்வைதான் ஒரு பிழைப்பு, அந்த போர்வைதான் ஒரு பாதுகாப்பு. ஆனால் பிழைப்பிற்காக பாதுகாப்பிற்காக வைத்திருந்த அந்த போர்வையையே அவன் தூக்கி எறிந்தான் என்றால், பழைய அவனுடைய அடையாளத்தை அவன் தூக்கி எறிவதற்கு தயாராக இருந்தான். சில பேர் பழைய அடையாளங்களை வைத்துக்கொண்டு வேதனையில், துன்பத்தில், அவமானத்தில் உழன்று கொண்டிருப்பதை நாம் அறிகின்றோம். பல பேருக்கு இந்த பழைய அடையாளங்கள் தூக்கி தூர வீசி எறிய முடியாமல் ஒரு தடையாக இருந்து கொண்டிருக்கும். பர்த்திமேயுவை போல தூக்கி தூர வீசி எறிய வேண்டும். அந்த பழைய அடையாளத்தை தூக்கி வீசி எறிந்தால்தான் நமக்கான புதிய பாதை, புதிய வாழ்வு, புதிய நம்பிக்கை, புதிய விடுதலை உண்டாகும். புதிய அடையாளம் நமக்கு கிடைக்கும். நான்காவது, சரியான ஒரு விண்ணப்பத்தை செய்கிறான். ஆண்டவர் கேட்கிறார், உனக்கு என்ன வேண்டும்? உனக்கு என்ன வேண்டும்? மகனே மகளே,
இந்த திருப்பலியில் பங்கெடுக்கிற உனக்கு என்ன வேண்டும்? இந்த மறையுரையை கேட்டுக்கொண்டிருக்கிற உனக்கு என்ன வேண்டும்? உன் தேவை என்ன? உன் மன்றாட்டு என்ன? உன் விண்ணப்பம் என்ன? நீ எதை நோக்கி ஆண்டவரை செபிக்கின்றாய்? முழுமையான உள்ளத்தோடு ஆண்டவரை நோக்கி மன்றாடு, செபி. தூபம் போல உன் செபத்தை எழுப்பு. இந்த இடத்தில் பத்திமேயோ, ஆண்டவரே நான் மீண்டும் பார்வை பெற வேண்டும் என்கிற விண்ணப்பத்தை மிக தெளிவாக சரியாக விண்ணப்பிப்பதை பார்க்கிறோம். அப்பொழுதே ஆண்டவர் அவனுடைய நம்பிக்கையினால் குணப்படுத்துவதை, சுகமாக்குவதை பார்க்கிறோம். சகோதரனே, சகோதரியே, நாமும் கூட நம்பிக்கையினால் நல்வாழ்வை பெற்றுக்கொள்கிறோம் என்பதை உறுதி செய்கிறது இறைவார்த்தை. உயிருள்ள கற்களாக நாம் இருக்க வேண்டும் என்கிற அழைப்பை தருகிறது இன்றைய நாளின் முதல் வாசகம். 2015ஆம் ஆண்டு ஒரு வெள்ளப்பெருக்கு ஏற்படுகிறது. அப்பொழுது ஒரு பங்கு கோவில் நிவாரண மையமாகவே மாறிவிடுகிறது. ஆம், எதை பற்றியும் யோசிக்காமல் மக்களுடைய தேவையை உணர்ந்து, அந்த மக்கள் அல்லல் படுவதை, துன்பத்தில் இருப்பதை, நெருக்கடியில் இருப்பதை உணர்ந்து அந்த மக்கள் எல்லோரும் கோவிலில் தஞ்சமடையும்படியாக இடம் கொடுக்கிறார்கள். அந்த மக்களுக்கு தேவையான உணவு அந்த ஆலயத்திலேயே சமைத்து கொடுக்கப்படுகிறது. பல தாராளமான நல்லுள்ளம் படைத்தவர்கள் நன்கொடைகளை வழங்கி அங்கு ஆதரவற்ற, உடைமைகளை இழந்த, வீடுகளை இழந்த மக்கள் தங்கி கஷ்டப்படுகிற போது தாராளமாய் வந்து உதவுவதை பார்க்கிறோம். அப்பொழுது ஒரு இந்து சகோதரன் இவ்வாறு சொன்னான், உங்கள் கடவுளை எனக்கு தெரியாது. உங்கள் கடவுள் யார், எப்பேற்பட்டவர், எவ்வளவு வல்லமை நிறைந்தவர் எனக்கு தெரியாது. ஆனால் இந்த மக்கள் செய்கின்ற சமூக சேவையை பார்த்து, இரக்கச் செயல்களை பார்த்து, தாராள உள்ளத்துடன் உதவுகின்ற நல் உள்ளத்தை பார்த்து உங்கள் கடவுளை நான் கண்கூடாக காண்கிறேன் என்று சொல்லுகிறார். அன்பு சகோதர சகோதரிகளே, 1 பேதுரு 2வது அதிகாரம் 12வது இறைவார்த்தை சொல்லுகிறது, உங்கள் நற்செயல்களை கண்டு கடவுளை மகிமைப்படுத்துவார்கள். ஆம், நாம் செய்கின்ற ஒவ்வொரு நற்செயல்களும் கடவுளை மகிமைப்படுத்துகின்றன என்கிற உணர்வினால் இன்றைய நாளில் அடியெடுத்து வைப்போம். நம் மன்றாட்டுக்கு செவி சாய்க்கிற இறைவனை போற்றி துதித்து பாடுவோம். ஆமென்.